ஹலோ buddies, இப்போ நம்ம ராமானுஜனோட ரிவர் அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கல்ச்சுரல் அண்ட் ஈகோ கிரிட்டிக்கல் போயம். இந்த போயமில் ரெண்டு விதமான நேச்சரை பற்றி ராமானுஜன் பேசியிருக்காரு. ஒன்று பொயட்ஸ் போயமில் காட்டுற அழகான நேச்சர், இன்னொன்று ரியாலிட்டியில் இருக்கிற வயலண்ட்டான நேச்சர். இந்த டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மதுரையில் இருக்க ஒரு ரிவர் பற்றி இந்த போயமில் ராமானுஜன் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா போய்ட்டுமே மதுரையில் உள்ள அந்த ரிவரை அவ்வளோ அழகாக புகழ்ந்து வர்ணித்து எழுதியிருக்காங்க. ஆனால் யாருமே அந்த ரிவரால் ஏற்பட்ட ஃப்ளட் டிவாஸ்டேஷன் பற்றி பேசவே இல்லை. நேச்சரை அழகாக மட்டுமே காமிச்சாங்களே தவிர அதோட இன்னொரு சைடை போய்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரியான ஒரு ரிவரை தான் பொயட் போயமில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஆனால் நிஜத்தில் இப்படி ஊரையும் மக்களையும் அழிக்கிற ஃப்ளட் பற்றியும் பொயட்ஸ் பேசலை. அதே சமயம் சம்மர் வந்தால் காஞ்சி போய் அழகு இல்லாமல் இருக்க போகிற அந்த ரிவரை பற்றியுமே அவங்க பேசலை. பியூட்டியை மட்டும்தான் பொயட்ஸ் பொயட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ராமானுஜன் முன்வைக்கிறாரு. அதனால இந்த போயமில் இதுவரைக்கும் எந்த பொயட்டும் ரிவர் பற்றி சொல்லாத விஷயத்த சொல்கிறாரு. அழகா மட்டும் சொல்லப்பட்ட ரிவர் சம்மர் சீசனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மதுரையில் உள்ள அதே ரிவர் சம்மர் சீசனில் தண்ணிலாம் வற்றி போய் காஞ்சு கீழே ஆற்று மணலெல்லாம் தெரியுமா. அந்த ரிவர் பெட்டில் கண்ட குப்பையும் லேடிஸோட முடியும் இருக்குமா. அந்த பிரிட்ஜோட கேட்டில் கூட குப்பையும் முடியுமா இருக்குமா. அங்கே பாதி நனைஞ்சும் நனையாமல் இருக்கிற கல்லை பார்க்கும்போது ஏதோ முதல்ல கொஞ்சம் மூழ்கி மேலே நிற்கிற மாதிரி நமக்கு தெரியுமா. அதே சமயம் மணலில் காஞ்சி போய் கிடக்கிற கல்லை பார்க்கும்போது ஏதோ எருமை மாடு வெயிலில் நிற்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமா. அதாவது பஃபல்லோ மாதிரி தெரியுமா. இப்படி தான் சம்மர் சீசனில் ரிவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஃப்ளட் சீசனில் எவ்வளோ அரகண்ட்டாக அதே ரிவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளட் வந்தால் ஊரே அழிஞ்சிடுமா. இவர் ஒரு சமயம் ஒரு ஃப்ளட் அப்போது மதுரையில் இருந்திருக்காராம். அந்த ஃப்ளட்டில் 3 வீடு, அப்புறம் 2 மாடு, அப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடின்னு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சான். ராமானுஜன் என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி ஏன் எந்த பொயட்ஸுமே எழுத மாட்டுறாங்க. பழைய போயம்ஸை காப்பி பண்ணுற மாதிரி அதே பியூட்டியாகவே எழுதுகிறாங்களே. அது எப்படி ஒரு வீட்டை மாட்டை அப்புறம் ப்ரெக்னென்ட் விமன் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத சொல்லும். அந்த விமன் ட்வின் சைல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இவ்வளோ லாஸை தந்த அந்த ஃப்ளட்டை பற்றி ஏன் போயட்ஸ் எழுதலை அப்படின்னு கேட்டு இந்த போயமை முடிக்கிறாரு. இந்த போயமில் இமேஜரி ஒரு பக்கம் இருந்தாலும் ராமானுஜன் முக்கியமாக மாடர்ன் போயட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. அதாவது போயட்ஸ் பியூட்டிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை மட்டுமே அப்ரிஷியேட் பண்ணி எழுதுகிறாங்க. ரியாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஆர்ட் நேச்சரை விட்டு தள்ளி போய் டிஸ்கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்காமல் சும்மா ஓல்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பொயட்ஸ் எழுதுகிறாங்க. இனோவேட்டிவ் பொயட்ரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயமில் நேச்சரோட பார் அண்ட் இன்ப்ரெடிக்டபிலிட்டியை பொயட் சொல்லியிருக்காரு. எப்படி பொயட்டும் சரி பொயட்ரியும் சரி நேச்சரை விட்டு டிஸ்கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருக்காரு. மார்டாலிட்டி அண்ட் லாஸை கன்வே பண்ணியிருக்காரு. அழகா சொல்கிற பொயட்ரி லாஸை ஹைலைட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி தீம் ஆஃப் ஐடென்டிட்டி கல்ச்சர் அப்படிங்கிறதும் இந்த போயமில் இருக்குது. இந்த போயமை ஃப்ரீ வேர்ஸில் எந்த ரைம் ஸ்கீமும் இல்லாமல் எழுதியிருக்காரு. நிறைய இமேஜரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜஸ் மூலியமாக கான்ட்ராஸ்ட்டை பொயட் கொடுக்க நினச்சிருக்காரு. இந்த போயமில் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை பேசியிருக்காரு. ஹெரிட்டேஜ் டவுனான மதுரையை செட்டிங்காக வச்சு இந்த போயம் எழுதியிருக்காரு. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.